வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு வழிந்து ஓடுற ஒரு ரம்மியமான புத்தகம். இந்த புத்தகத்தை விட இந்த புத்தக ஆசிரியர் ரொம்ப ஒரு பண்பாக பாசமுள்ள ஒரு புத்தக ஆசிரியர். அவங்க யாருன்னா இசக்கிராஜன் ஐயா அவர்கள். அவங்க எழுதின பாளையங்கோட்டை நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் இத்தனை வருஷமாக திருநெல்வேலியிலேருந்து இது கூட நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு தோணும். தான்சானியாவுக்கும் தியாகராஜ நகருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கூட்டுறவு சங்கத்துக்கும் பெருமாள்புரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. மகாராஜ நகர் பெயர்க்காலத்தை பற்றி ஒரு வரலாறு இதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சாந்தி நகர் மணிக்கூண்டு நிறுவனத்துக்கு பின்னாடி ஒரு வரலாற்று சாதனையே இருக்குது. இந்த புத்தகத்தை படித்தாதான் அது நம்மளுக்கு தெரிய வரும். மனோரமா மளிகை கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் அந்த கட்டிடத்தை பார்த்தாலே எனக்கு மனோரமா மளிகை கடை தான் ஞாபகம் வரும். என்ன கட்டிடம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புத்தகத்தை படித்தா அது உங்களுக்கே தெரிய வரும். ஆசிரியர்களை கேலி செய்கிற இதே சமூகத்தில் ஆசிரியருக்காக உயிரை விட்ட ஒரு மாணவனும் இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள், சாலைகள், கடைகள், பல விஷயங்களை இதில் எழுதியிருக்காங்க. வரலாறு, மனிதர்கள், பண்பாடு, காலம், இது எல்லாத்தையுமே ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒரு கால இயந்திரத்தில் நம்ம பயணிக்க வைக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட அட்டை படமே ரொம்ப அருமையாக இருக்கும். சுலோச்சன முதலியார் பாலத்தில் முதல்ல ஒரு யானை போது அதை பின்தொடர்ந்து ஆங்கிலேய அதிகாரிகள் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான அட்டைப்படமாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மீண்டும் அடுத்த புத்தகத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி.